வைரஸ்னால வர இருமல், சளி வந்து ட்ரை காஃபா இருக்கும். ம், மூக்கு வந்து தண்ணி மாதிரி ஒழுகும், மூக்கு ம், அடப்பு இருக்கும். ம், பட் மூக்குல இருந்து சளி வருது, இல்ல இருமனா நெஞ்சுக்குள்ள இருந்து சளி வருது, சளி மஞ்சளா இருக்குது, இல்ல பச்சையா இருக்குதுன்னாலே இது வந்து பாக்டீரியாவுக்கான அறிகுறி. அப்பதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். ம், எடுத்த உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு வைரல் டிசீசஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா என்னவாகும்? ஒண்ணு அது தேவைப்படாது. ரெண்டாவது அதோட காஸ்ட் அதிகமாகும். மூணாவது மருந்துகளோட பக்க விளைவுகள் அதிகமாகும். நாலாவது முக்கியமான விஷயம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ம், ம். ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பாக்டீரியா அதுக்கு உணர்ந்துடும் இந்த மருந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உண்மையாலுமே தேவைப்படும் போது அந்த மருந்துங்களை போட்டால் மருந்துங்க வேலை செய்யாது, வியாதி அதிகமாகிடும். ஒன்று, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் படி முக்கியமாக இருமல், ம். சளி 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்குது அப்படின்னாலே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ம், ஏன்னா நம்ம ஊரில் வந்து டிவி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ம், ஸோ டிபியா இருக்கிறதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு மேலே இருமல் சளி இருந்தாலே அப்ஃப்ரண்ட் முதல்ல போயிட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, சளி டெஸ்ட் பண்ணுவாங்க, அது டிபி தானான்றதை கண்டுபிடிக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம் ஸ்மோக்கிங். ம். ஸ்மோக் பண்ணுறாங்க, இருமல் இருக்குது, அது 2 காரணங்களாக இருக்கலாம். ஒன்று சிஓபிடின்ற வியாதினால வரலாம். ரெண்டாவது ஹெவியாக ஸ்மோக் பண்ணுறாங்க, இருமல் சளி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது ஆரம்ப ஸ்டேஜில் புத்துநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டு ஒரு மருத்துவர் அணுகுனீங்கன்னா அது பிகினிங்லேயே கண்டுபிடிச்சி குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.